கிளாஸா போடுப்பான்னு அந்த பாடம் நடத்துங்க. சும்மா 5-10 கொடுத்து போய் போட்டுருவான்னு சொல்லாதீங்க. எந்த காரியத்தை துவங்கினாலும், எந்த நிலையில உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து எடுத்தாலும் இஹ்லாஸோடு வளர்த்து எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இல்லாவிட்டால் நான் ஆணித்தனமாக சொல்லுகிறேன், இஹ்லாஸோடு எந்த பிள்ளைகள் நீங்கள் வளர்க்கவில்லையோ அந்த பிள்ளைகள் ஹஜ்ஜுக்கு போனா கூட அல்லாஹ் காண்டி ஹஜ்ஜு செய்யாது. கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நின்றாலும் கூட அதுகிட்ட இஹ்லாஸ் வராது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வளர்க்கின்ற பொழுது உங்கள் பிள்ளைக்கு இஹ்லாஸ் சொல்லி தர தவறிவிட்டீர்கள். அதனால் அந்த பிள்ளை 5 வயதில் சீன் போட ஆரம்பித்தவன் அவன் கஅபாவுக்கு போனாலும் சீன் போடுகிறான். அதற்கு படி ஒரு மேல் மார்க்கத்தில் எவ்வளவு உச்சத்திற்கு போனாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்கு போனாலும் அவன்கிட்ட அந்த இஹ்லாஸ் இல்லாம பெருமை வந்து விடுகிறது. அடுத்து சுலைல்மையால் சொன்னார்கள், அஸ்ஃபர் இப்படி என்று சொன்னால் நபி வழியை முழுமையாக பின்பற்றி நடத்துதல். எல்லா காரியத்திலையும் நபி எந்த வழியை சொல்லிக் கொண்டு போனார்கள், எந்த வழியை காண்பித்து கொடுத்தார்கள், அந்த வழியை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 தன்மைகளையும் மூமின்களுடைய அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது நன்மையான காரியங்கள் அனைத்தும் அது அல்லாஹ்வுக்கு போய் சேரும். ஏன்னா உலகத்துல தாங்க குடும்பம், குழந்தை, குட்டி, உறவு, உற்றார், உறவினர், சொந்தம், பந்தம், இந்த ஒரு அட்டாச்மெண்ட்ல வாழணும். நீங்க ரூஹ் பிரிஞ்சிருச்சுன்னா இது எங்கேயும் அல்லாஹ் எடுத்துக்க மாட்டான். கபர்ல நீங்க தனிதான், எப்பவுமே தனிதான். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு தேதியில ஒருவர் மௌத்தா போறாரு அப்படின்னா அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம். ஆமாவா இல்லையா? அடக்கம் பண்ணிட்டு நாம வந்துருவோம். அவர் மௌத்தா போன அடுத்த நாளே உலகம் அழிஞ்சிருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் இந்த உலகம் அழியல. அவங்க மௌத்தா போய் 1400 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கும் கபர்ல அடங்கி இருக்கிறாங்க ஹயாத்தா. அதுல ஒரு சில எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தா போயிட்டாங்க, அவங்க சலாம்லாம் சொல்லாதீங்க அப்படின்றான். ஒரு வீடியோ காலில் சலாம்லாம் சொல்லாதீங்க, வேணா சலவாத்தை எத்தி வைங்க அப்படின்றான். நான் அதுக்கு துணிச்சலா ஒரு கமாண்ட் போட்டேன், ஏண்டா வடிகட்டின முட்டாள், சலாம் சொல்வது உயிரோடு இல்லை மரணித்துட்டார் என்பதாக சொல்லுகிறியே, சலவாத்து மட்டும் எட்டி வைங்கிறியே, அப்ப அந்த சலவாத்து யாருக்கிட்ட போய் சேரும்? உயிரோடு இருக்கிறவங்க தானே சலாமும் சலவாத்தும் போய் சேரும். மக்களை குழப்புவதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் இங்கு சுத்தி கொண்டிருக்கு. நான் சொல்ல வருவது, ஒருவன் மரணித்து விட்டால் இந்த உலகம் உடனடியாக அழியாது. அவர் ஹயாத்தாக இருக்க வரைக்கும் உலகம் இருக்கும், அவர் மௌத்தா போயிட்டாலும் உலகம் இருக்கும். உலகம் எப்ப அழியும்? சில நிபந்தனைகள். உலகத்தில் ஒருவர் கூட அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் உலகம் அழியும். உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓங்கவில்லை என்று சொன்னால் உலகம் அழியும். பள்ளிகளில் பாங்கு சொல்லப்படவில்லை என்று சொன்னால் உலகம் அழியும். கொரோனா காலத்தில் எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டிருந்தது, பள்ளி வாசல்களை தவிர. சில ஆலயங்களில் சில முதிர்ச்சி பெற்றவர்கள் கூட மந்திரிப்பதற்கும் ஆலயத்திற்கு ஜபம் செய்வதற்கு வர யோசித்தார்கள். பள்ளிவாசல் இமாம்கள் துணிச்சலாக வந்தார்கள், பிலால்கள் வந்தார்கள். வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் மற்ற நாட்களாக இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையை செய்தால் அது இஹ்லாஸ். நீங்கள் இஹ்லாஸான உருவங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கொரோனா காலத்தில் அமல் செய்தவர்களை பார்த்துக் கொள்ளலாம். அதே கொரோனா காலத்துல வேற வழி இல்ல, வெளியே போனா போலீஸ்கார அடிப்பான் என்ற சில காரணங்களுக்காக தொழுகைகளும் இருக்கிறார்கள். அந்த தொழுகை அல்ல இஹ்லாஸ். எல்லா காலத்திலும் அல்லாஹ்வை பயந்து வணங்கியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபரஸ், இந்த வார்த்தையை பின்பற்றிக் கொள்ளுங்கள், நபியுடைய காரியங்கள் அனைத்தையும் பின்பற்றி நடங்க. மேலான பெருமக்களை, இன்றைக்கு நம்மில் எல்லா நிலையும் இருக்கிறது. இது 3வது 4வதாக இருக்கக்கூடிய இந்த இஹ்லாஸ் தான் நம்மை விட்டு தூர பறந்து விட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மால ரியான் நாஸி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வான் அலைஹி துராபுன். ஒரு நல்ல மழை பெய்யுது, அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க. நல்ல மழை பெய்யுது, அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு கடும் பாறை நிறைந்த ஒரு பாறை மலை, அந்த மலையின் மீது மணல்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது, தூசி தூசியா இருக்கு. ஜோரா பெய்ஞ்ச மலையில அந்த மலையின் மீது தண்ணீர் வடிந்ததால் அந்த மலையெல்லாம் வழிந்து காணப்பட்டது. மொத்தத்துல அந்த மண்ணெல்லாம் வழிந்து மலை பாறை பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அல்லாஹ் இதை எங்க கொண்டாந்து சொல்றான்னா, நீங்க செய்யற நன்மையான காரியத்தை யாருக்காக வேண்டி செய்யாதீங்க, எனக்காக வேண்டி செய்யுங்க. நீங்க செய்யும் நன்மையான காரியத்தை உங்க பக்கத்து உறுப்பு இடது கருத்து கூட தெரிஞ்சிடாம பாத்துங்க. இன்றைக்கு இந்த விஷயத்துல மூமின்கள் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம்.
நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை, என்னையும் சேர்த்து பேசுகிறேன். எந்த காரியத்தை செய்தால்